Yeah, bro. Morning. What? Ganesh! Hi, hello, vanakkam and welcome. Time para. Nah, ready? ஐயோ செம்ம லேட் ஆயிடுச்சு மச்சான். 10 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி போறோன்னே தெரியல. No worries. என்னடா காலங்காலத்துல இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு? மச்சான் பரகுடு டைமிங் எப்படியா போகுது? மச்சி ட்ரெஸ் ரெடியா? மச்சான் ட்ரெஸ் எல்லாம் நேற்று நைட்டே ரெடி பண்ணிட்டேன். போன் வந்துச்சு. என்னால இந்த போன் அட்டன் பண்ண முடியாது மச்சான். இது மேல என்கிட்ட சொல்றது பொய்யே இல்ல. அவ்வளவு பொய் சொல்லிக்கிறேன். ஐயோ நான் என்ன சொல்லுவேன் இப்ப? 5 minutes சொல்லு. போ மச்சான் எதுக்கு அவன் வந்தாலும் பூந்து போ மச்சான். மச்சான் இன்னும் 1 நிமிஷம் தான்டா இருக்கு. Hurry up. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே. நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை. சேர்ஸ் என்று கூவிப்பார் சொர்க்கமும் தூரம் இல்லை. சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போதவில்லை. அன்றாடம் சன்பர்ன் தான் வேறிங்கு வேலை இல்லை. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே. ரெண்டுலையும் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். Okay. லீட் டைம் என்ன சொன்னீங்க? 1 monthல பண்ணிடலாம். தேங்க்யூ. I'll text it to you.
வாழ்வில் உண்டு காரணம் தேவையில்லை இருக்கும் வரைக்கும் அனுபவி கடிகாரம் உள்ளாய் கால்கள் எங்கும் நிற்பதில்லை யார் என்ன சொன்னால் என்ன உனக்கு பிடித்தால் எதுவும் சரி இலக்கணம் உடைக்கலாம் படைப்புகள் பிறக்குமே விதிகளால் நிறுத்தினால் வெட்டி முறைத்தால் கதவுகள் திறக்குமே முடியாத வெப்பம் மூளைக்குள்ளே வற்றி கொள்ள வேகம் வந்தாச்சே ஓய்வோம் என்ற எண்ணம் போச்சு முடிவில்லா ஆட்டம் வாலிபங்கள் ஒன்றாய் சேர பேரின்பம் ஆச்சே கூச்சல் தோசை போதையாச்சே புதியதாய் பிறக்க நாம் விருந்துகள் நடக்குதே இசைக்கு நாம் இசைக்கிட அரங்குகள் அகிருதே Yo break the door, let's hit the floor Don't be a boy, go crazy bro One life we got, give it a shot No matter what, let's party hard சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே 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 டூட் 2 மாசமா பார்த்துனே இருக்கிறீங்க அட்லீஸ்ட் பேராச்சும் கேட்கலாம் இன்னைக்கு பாரு. அதான் டெய்லி பார்க்குறேனே Excuse me? $99 மேடம். ஓகே. அண்ணா ஒரு 10 ரூபாய் ரீசார்ஜ் கூப்பன் கொடுங்க. ஒன்று போதுமா? போதுண்ணா. மேடம் என்ன இது? ஓ சாரிண்ணா 10 ரூபாய் சேஞ்ச் இல்லை அதான். அதுக்குன்னு சாக்லேட் அக்செப்ட் பண்ண முடியாது மேடம். நீங்க கூட தான் நான் சேஞ்ச் இல்லைன்னு சாக்லேட் கொடுத்தீங்க, நான் வாங்கிக்கல. மேடம் அது $1 மேடம். நீங்க 10 ரூபா கொடுத்தா எப்படி? ஏன் $1 அதுவும் காசு தானே. அதுக்குன்னு $1 10 ஒண்ணா மேடம்? ஒன்று தான்ண்ணா. உழைச்சி சம்பாதிச்ச $1 ஒன்று தான், 10 ரூபாயும் ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த சாக்லேட்டை நீங்கள் கொடுத்ததே ஒரு பிஸ்னஸ் தான். என் விருப்பம் இல்லாமையே இதை என்கிட்ட விற்கிறீங்க. எப்படியும் இதில் ஒரு 20 பைசா லாபம் பார்க்க மாட்டீங்க? இந்த மாதிரி ஒரு நாளுக்கு 100 பேர்கிட்ட பண்ணால் $20 உங்களுக்கு லாபம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு. சாரி. இனி உங்ககிட்ட இந்த சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். ம் வர்றோம் போடு.
செம பொண்ணு மச்சி. நல்லா பாரு, அது அண்டர்டேக்கரு. டேய், அந்த சன்னி ஓடிச்சு வருவாளே அந்த பொண்ணு. அவளை பத்தி தான் ஓயாம சொல்லுங்கிறிய. அது லுக் வச்சு சொன்னேன். இது கேரக்டர் வச்சு சொல்றேன். அவன் அடி வாங்க கூடாதுடா. சரக்கு சிப்ஸ் சாசு சைடிஸ். வின்னர் சிக்கன் டின்னர். மச்சி, ஐயோ, இந்த பில் அமௌண்ட் பார்க்காம கார்டு ஸ்வைப் பண்றோம்ல, அவன் ₹1 எப்படி ஆர்கியூ பண்ண தெரியுமா? கடைக்காரன் ஃப்ரீஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆயிட்டான். என் கேரக்டருக்கு ஏத்த பொண்ணு மச்சி. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சிங்கிளா இருக்குன்னு தோணல. ஏன்டா? பதறது இல்ல, இதுக்கு தான் சொல்றேன். அத்தாட்டி பார்த்தோன்னே லவ் சொல்லு. மச்சி, நம்மளாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவனா, லஞ்சுக்கு லாவணியான்னு சுத்துறாளுங்க. லவ் சொல்ல இவ்வளோ யோசிக்கிற? மச்சி, முடிவு பண்ணிட்டேன். என்ன தூங்க விடக்கூடாதுண்ணா? நீ சொன்னதா ரைட் மச்சி. நிறைய பார்ட்டி பண்ணியிருக்கோம், நிறைய பொண்ணுங்க பார்த்துருக்கோம். ஆனா அவ அப்படி இல்லை. ஏதோ பண்றாடா, அவ்வளவுதான். டிசைடு. நாளைக்கு சொல்ல போறேன். மச்சி, பார்த்த உடனே சொல்றேன் மச்சி. ஆமாம் மச்சான், கரெக்டு. நீ ட்ராக் பண்ண வேணாம். இது வரைக்கும் வரல, இன்னைக்கு கண்டிப்பா வருவான். நைட்டு தான் தூங்க இல்லைன்னா வண்டி ஓட்டவங்க கூட தூங்க விட மாட்டானே. எப்படி சொல்றேன் பாரு. சொல்லிடு மச்சான். டேய் அரியகட்ட முண்டோம், ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டேன். அண்ணே, நல்லா வந்துட்டான். ஏன் மேலே தப்பு இல்லை. இவன் தான் ராத்திரிலாம் தூங்க விடல. இந்த அவர் சைக்கிள் இடிச்சா நம்ம வண்டி இப்படி ஆடிச்சு. நம்ம லக்ஷ்மி ஸ்டாங். அப்பா ஒன்றும் இல்லை மச்சான். எச்சி போட. செம்ம சான்ஸ், உஷார் பண்ணிக்கோ. யோசிக்காத மச்சான், அப்படியே எல்லாருக்கே தூக்கிடு. ஏய், டோன்ட் வரி. நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், பக்காவா ரெடி பண்றாரு. அண்ணே, எதுக்கு நான் வண்டி பார்த்து சிரிக்கிற? அதிகமா சிரிச்சா ஆயில் கூடும்னாங்க, அதான் இன்ஜின் ஆயில் கூடுதான்னு பார்த்தேன். பா சம காமெடிண்ணே, சனிக்கிழமை சிரிக்கிறேன். அப்படியா? வண்டி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுனேன். சப்பா மேட்ரு, 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். அண்ணே, ஒரு 200 தரேன், ஒரு 2 hours ஆகும்னு சொல்லுனேன். நம்மள ஊபீஸ் நினைச்சிட்டானோ? லவ் மேட்ருண்ணே. லவ்வா மேட்ரா? நான் சின்சியரா டீப்பா உள்ளேருந்து வருமே, அந்த மாதிரி லவ். மா ஒரு 2 hour ஆகும். ஏன்னா போதா போயிட்டு வா, சரி பண்ணி வச்சிடறேன். சரிண்ணா, நீங்க ரெடி பண்ணி வைங்க. நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும். Right. போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ட்ராப் பண்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அதை எப்படிங்க விட்டுற முடியும்? இல்ல, எல்லாம் எங்களால தானே. அப்ப நாங்க தான் ரெஸ்பான்சிபிள். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ட்ராப் பண்றேன். வண்டியை கூடவே இருந்து இவன் பார்த்துப்பான். என்ன மச்சி? இல்லைங்க, ஏதாச்சும் ஓகேண்ணா. சரி, உங்களுக்கு இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு பஸ்ல போக முடியாது. கண்டிப்பா ஆட்டோ இல்லைனா கேப் தான். எப்படியும் ₹100 கேட்பாங்க. நாங்க பண்ண ஆக்சிடென்ட் நீங்க ஏன் தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணணும்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ₹100 இல்லைங்க, ₹1 கூட முக்கியம் தான். இது ஒரு கேப் நினைச்சா கூட வாங்க. பெரிய சசிகுமார் சேர்த்து வச்சிட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஒன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 2 ப்ரோ பக்கத்துலயே இருப்பாங்க, ஆனா இணையவே மாட்டாங்க. யார் அந்த ப்ரோ? ஐ ப்ரோ. யா மேம், கிளம்பிட்டேன். என்கிட்ட இருக்கு. ஷோ மேம். இல்லை, நான் வந்துடுவேன். ஓகே மேம், சி. அர்ஜென்ட்டா? ஃபாஸ்டா போணுமா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நர்ஸ் தானே? பிசியோதெரபிஸ்ட். ஏன் கேட்குறீங்க? இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அங்கே தான் என் வீடு. உங்களை ஆப்போசிட் வீட்டுக்கு அடிக்கடி வருது நான் பார்த்துருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வருவீங்க, கரெக்டா? வருவீங்க, வண்டியை பார்க் பண்ணுவீங்க, இந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ளே போவீங்க. வெளியே வரதுக்கு எப்படி 2-3 மணி நேரம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வரீங்கன்னு கெஸ் பண்ணேன். இப்படி ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு அர்ஜென்ட்டாக வர கூப்பிட்றாங்களா, அதான் கன்ஃபார்மாக கேட்டேன். ஓ, என்ன நிறைய நோட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கே. ஏய், உங்கள் இல்லை, எதிர் வீட்டில் ஒரு ஏஜ் பர்சன் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்க சேஃப்டிக்கு நாங்களும் தானே பொறுப்பு. அதான் யார் வராங்க போகிறாங்கன்னு சும்மா பார்த்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. பியூட்டிஷியன். ஓ, பியூட்டிஷியன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஃப்ரீலான்ஸாக பண்ணிட்டு இருக்கேன், டோர் டு டோர் சர்வீஸ். அதாங்க பெஸ்ட். ஏய், பை தி வே, நானும் ஃப்ரீலான்ஸ் தான், ஆப் டெவலப்பர். உங்கள் பியூட்டி சர்வீஸ்க்கு ஏதாவது ஆப் வேணும்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, ஏதாவது பியூட்டி சர்வீஸ் வேணும்னா நான் கால் பண்ணுறேன். சாரி, திஸ் இஸ் லேடிஸ் ஒன்லி சர்வீஸ். டோன்ட் வரிங்க,
எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியும். I'll refer you. ஆமா, எங்க வீட்டுக்கு எதிர்க்க யாருக்கு வரீங்க? நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாட்டி, அவங்களுக்காக தான். பாட்டிக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீக்லி ஒன்ஸ் மேனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், வேக்சிங், த்ரெட்டிங் நிறைய பண்ணிக்குவாங்க. கேலஸ் அந்த பாட்டி சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பான். இதான் ரீசனா? இங்கதான் நிறுத்திக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நோ வரிஸ். இந்த வேலையில் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சொன்ன டைமுக்கு போய் நிற்கணும். ஸோ கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் கொஞ்சம் தேங்க்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் ஸ்கூட்டர் இங்கே நிற்கும். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு அங்கே தொந்தரவு? அவ்வளோ தூரம் போய் எடுத்துட்டு வரணும். நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வருது? இதெல்லாம் ஒரு வண்டின்னு சிக்னலில் வேறு இதை வச்சு நிற்க வேண்டியது. ஹலோ, ஆமா பேசிக்கலி ஐ எம் பைக்கர். இன்னைக்கு தான் இந்த மாதிரி சில்லியான வண்டியில் வந்திருக்கேன். மிச்சப்படி ஹார்லி டேவிட்சன், டுகாட்டி, கேடிஎம் இம்போர்ட்டட் பைக்ஸ் தான். அசால்ட்டா ஸ்டாப்பி, வீலிங் எல்லாம் பண்ணேன். இது ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. அதான் இந்த மாதிரி வண்டியில் போகிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரில, சிக்னலில் நிற்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே க்ரீனை போட்டானுங்க. மச்சான் அவங்ககிட்ட தான். இதோ கிளம்பிட்டேன். இதோ பக்கத்தில் இருக்கேன், வந்துடுறேன். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா அவ்வளோ தூரம் போய் வண்டி எடுத்துட்டு ஒரு வழி ஆயிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சித்தார்த். ஓ சாரிங்க, மீரா. ஐம் இன் லவ் வித் யூ மீரா. லவ்வா? என் பேரே இப்பதான் தெரியும். ஆனால் உன்னை கொஞ்ச நாளாக தெரியும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் அது ஏன் எப்படின்னுலாம் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நிறைய தடவை உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். It's a little filmy, right? I know. It's not like me. ஆனால் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட சேர்ந்து காரில் வரும்போது சூப்பர் ஃபீல். அந்த டிரைவ் அப்படியே ரொம்ப தூரம் போகணுன்னு தோணுச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. என் நம்பர் தான், நோட் பண்ணிக்கோ. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுறேன். I'll see you, மீரா. சிக்னல்லாம் பக்காவாக இருக்கு. மச்சி எதுவும் ஃபோன் காலில் மிஸ் பண்ணிக்கலையே? இன்னும் ஏன் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணவே இல்லை? மச்சி உனக்கு டென்ஷனாகவே இல்லையாடா? Why tension? டூட், ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ரிப்ளை வருமா வராதா, அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா, டென்ஷனாக இவ்வளோ விஷயம் இருக்குது. நீ என்ன மச்சான் கூலாகிற? மச்சி அவ்வளோ சீன்லாம் இல்லைடா. பார்த்தேன், பிடிச்சிருந்து சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவளுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லட்டும். அதே நினைச்சு டென்ஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம். மச்சான் கால் வருது. ஊவாதான். ஹலோ, ஹாய் மீரா. நோ நோ டெல் மீ. ஆமா, ஓகே, கண்டிப்பா, ஷோர் ஷோர். என்ன பண்றான்? ஓ டான்ஸா?
ஃபோன் தானே பேசிட்டு வந்தான், ஏதோ கட்டி பிடிச்சி கிஸ் வச்ச மாதிரி குஜாலா ஆகிறான். சரி கேட்டா தான் சொல்லுவேன். என்ன மச்சி. நினைச்சு சொல்லு. மீரா தான் ஃபோன் பண்ணான். நாளைக்கு பார்க்கணுமா? பார்க் வர சொல்லியிருக்கா. பார்க் உனக்கு ராசியான இடம் இல்ல, ஹயாத் வர சொல்லு, அங்கதான் ஆளே இருக்காது. சி, அந்த பார்க்ல மச்சி. அப்புறம் செம்மொழி பூங்கா. வாட்? செம்மொழி பூங்காவா? செக். என்ன மச்சான், பார்க் ஹோட்டல் பாஷான் சுத்துற நம்மள போய் இங்க வர வச்சுக்கிறாங்க. சுத்தி பாடுறா, ஒரே ஸ்கூல் பசங்களாகிறாங்க. மச்சி மச்சி ஓகேல? சூப்பரா. கண்ணு ரெட்டா இருக்கா? தமண்டா மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கு. எச்சி. சூப்பர் 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 மச்சான். இவன்ட்ட அதுக்கும் சொல்லிடுவோம். இதை வர மச்சான், நீ ஒன்றும் பெருசாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏதோ பார்த்தா பிடிச்சிருக்கு லவ் சொன்னா அவ்வளோதான். ஒருவேளை அந்த பொண்ணு நோ சொல்லிட்டா ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இவெல்லாம் ஊரில் 1000 பொண்ணு இருக்கு மச்சி. அது இல்லாமல் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட பார்த்த மச்சான், மூஞ்சி ஏதோ சப்பாத்தி மாவு மாதிரி, கண்ணில் ரவுண்ட் ரவுண்டா. சப்பாத்தி மாவு? உன் லெவலுக்கு இல்லை மச்சான், உன் லெவலுக்கு இல்லை. ஸ்ரேயா, என் ஃப்ரெண்ட். ஹாய், ஐம் சிட். ஹாய். நைஸ் டு மீட் யூ. கேலிஸ். கேலிஸ் பேர் பிடிக்கலையா? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச அத்தனை மேட்டர் தெரியும். ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கெட்சை போட்டு எப்படியா தூக்குடா கேலிஸ். டூட், நீங்க 2 பேரும் வேணா தனியா உள்ள போய் பேசிட்டு வாங்களேன், நாங்க வேணா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேக் இட் டைம் மச்சான். போ 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 போ. ஷால் வி? அப்பா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ற வேண்டியதான். சித்து மச்சான், ஒரு விஷயம் வா. ஒன் செகண்ட். இந்த பாரு மச்சி, ஒரு பொண்ணை எவ்வளவு நாள் முன்னாடி தெரியுது, எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றது முக்கியம் இல்ல. ஒரு பொண்ணை பார்த்தனே அவ தான் நம்ம ஆள்னா நம்ம மூஞ்சில தெரியும். பாரு மச்சி, உன் மூஞ்சி எவ்வளவு பிரைட் ஆகுது. இப்பதான் மச்சான் பக்கத்துல பார்த்தேன், செம்ம சூப்பரா இருக்கா. எப்படியா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணணும், ஓகேவா? நீ லவ் வேற சொல்லிட்ட, எப்படியா ஓகே பண்ற. நீ நல்லா வாழ்றத நான் பார்க்கணும் இல்ல மச்சி. நீ பார்க்கறத நான் பார்க்கறேனே. ஆல் தி பெஸ்ட் ஓகே மச்சி. ஓகே ஓகே ஓகே. புள்ளுங்க எல்லாம் பயங்கரம், இந்த பாப்பா இப்ப எனக்கு மடங்கிரும். அப்புறம் எப்பவுமே புல்லட்டா? அன்னைக்கு சிக்னல்ல பார்த்துமே ஞாபகம் இல்ல? அது என்ன டிஃப்ரெண்டா புல்லட்டு? டிஃப்ரெண்டாவா இருக்கு? ஷோரூம்ல இருக்க மாடல் தானே. நீங்க கிளாமர் நினைச்சா சரி, ஆடு ஹியூமனுங்க. சரி நம்பர் கொடுங்க. எதுக்கு? சேவ் பண்ணி டெலிட் பண்ண. பேசதாங்க, நம்பர் கொடுங்க. சாரி, நான் பசங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. ஐயோ, நானும் பசங்கிட்ட பேசுறது இல்லைங்க. சேம் பிஞ்ச் சாக்லேட் அப்புறமா கொடுங்க. இப்போ ஃபோன் நம்பர் கொடுங்க. மீரா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? யா. இப்போ எப்படியும் உள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உக்கா பார்லர், ஐஸ்கிரீம் பார்லர், பியூட்டி பார்லர், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், OMR ஃபுட் ஸ்ட்ரீட், ஈஸியா டிரைவ், மாலியூர் முன்ருக்கு. இதெல்லாம் கார்ல அவங்க போயிட்டாங்கன்னா பைக்ல நீங்க தனியா சுத்துவீங்க. உங்க கூட நான் டபுள் சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, டேக் அ பிரேக். மீரா உங்க ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தான் போயிருக்கா. அது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க. சித்தெல்லாம் ஒரு பொண்ணிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு ரிஜெக்ட் வேற பண்ணுமா? இத கேரளா பக்கம் போய் சொல்றதம்மா. சித்தெல்லாம் பார்த்தாலே போதும் விழுந்துருவாளுங்க. This is too much. ஓகே, ஒரு பெட் வச்சுப்போம். உள்ள இருந்து வெளில வருமா அவங்க 2 பேர் லவ் ஆகிட்டாங்கன்னா உங்க நம்பரை என்கிட்ட கொடுங்க, இல்லனா என்கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே. அப்பா சிங்கிள் இருந்து கம்ப்ளீட் ஆகும். வால்பேப்பர்ல போட்டோ வைக்கிறோம், ஜோடியா டிக்டாக் பண்ணி ஊரே வெறுப்பேத்துறோம். ஹே, என்ன சொன்ன? மச்சான் என்ன மச்சி, ஓகேவா? எஸ். ஓ மச்சான், மச்சான் நான் ஒரு பையனை கட்டி பிடிக்கிறது இதுவே கடைசியா இருக்கு. என்ன கவுத்து போட்டுட்டிய கனிமொழியே, இத கேட்க யாரும் இல்லையே. மனம் சொன்ன பேச்சைய நீ எப்பவுமே கேட்காதே. உன் கண்ணு என் கண்ண கொள்ளையடித்து போனதென்று. அழகே மலரே பகலே பனியே பிறையே நுதலே, என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும்
என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு என்றும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே. இங்கேதான் இந்த பசங்க மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். நம்ம கொடுக்கறது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா இந்த பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். லைஃப்ல எல்லாருக்கும் வேணுங்கிறது தானே கிடைக்கும், ஆனா இங்க மற்றவங்களுக்கு வேண்டாங்கிறது தான் கிடைக்கும். நான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு லைஃப் லீட் பண்றேன்னா இந்த ஹோமும் மதரும் தான் காரணம். இந்த இடம் இல்லைன்னா நான் இல்லை. பிடிச்சிருக்கா? எடுத்துக்கோ. ப்ரைஸ் டேக் பார்க்காத. ஹேய், நான் என்னைக்குமே ப்ரைஸ் பார்த்து எடுத்ததில்ல, சைஸ் பார்த்து தான் எடுப்பேன். டொனேஷனுக்கு வர துணியை மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுவாங்க. எங்கள் சைஸுக்கு ஏற்றதை நாங்கள் பொறுக்கி எடுத்துப்போம். வந்தவளே என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு என்றும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே. ஆத்துக்குள்ள 1000 மீன் இருக்கு, எந்த மீனை நமக்குன்னு எழுதிருக்கு, அந்த மீனை தானா மாட்டிருக்கு, யோசிக்காம அப்படியே அமுக்கு. நீதம் தோணும் ஆசைகள் 100, அந்த 100 ஆசையும் உன்னை சார்ந்தவைதான். பூ வைத்த பூவே நீ பாரு, உன்னை வாடி போகவே விழவே மாட்டேன். பட்ப வெட்பம் மாறிடலாம். நெஞ்சிலே என் நெஞ்சிலே ஒரு தொட்டில் உனக்காக கட்டி, நித்திரை கலையாமலே தாலாட்டிடவா. ஓ தாலாட்டிடவா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு. ஃபீல்ஸ் குட். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போதான் நம்ம வீடு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஃபேமிலி ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை மீரா. எனக்கும் இருந்தது அம்மா அப்பா வீடு எல்லாம். ஒரு நாள் திடீர்னு டிவோர்ஸ்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தனித்தனி ஃபேமிலி ஆகிட்டாங்க. இப்போ நான் எந்த ஃபேமிலின்னு எனக்கே தெரியல. இப்படி இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பெட்டர். என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு என்றும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு என்றும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே. ஷபரபரபரபரபர கரனன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 
லே ரா 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 டா 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 ரே ரா 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 டா 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 ரே ரா 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 டா டா ரே. சார் கார்டு டிக்ளைன்டு. இது ட்ரை பண்ணுங்க. சார் இதுவும் டிக்ளைன் ஆகுது. ட்ரை திஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்லக்குட்டி சிம்பு பாடுற அளவுக்குலாம் இல்லை மச்சி. லவ் நல்லா தான் இருக்கு. டேஸ் போகிறதே தெரில. கார்டில் பேலன்ஸ் போனதும் தெரியல. ஆ டிக்ளைன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? தெரில மச்சி. ஒரு மாதம் இருக்கும். ஒரு என்ன எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுட்டு சின்சியராக ஷாப்பிங் பண்ணலாமா?
What's your Wi-Fi password? நான் வைஃபை பார்த்துட்டு சொல்லுங்க. சார் ஈசி கார்ட்லேருந்து கால் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு சார். வீடு பூட்டி இருக்கு சார். 5 minutes வெயிட் பண்ணுங்க. இங்கே வெயிட் பண்ணவா? பக்கத்துல இருக்கேன். சரி சார், ஓகே சார், வாங்க சார். எவ்வளோ அமௌண்ட்? சார் 92,000 சார். 92. ஹலோ, பை டுடே டெலிவரி சார். இப்போதாங்க வீட்ல இருந்து வெளில வந்தேன். ஒன்றும் இல்லை, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு முன்னாடி சார், பூட்டி இருக்கு. அப்படியே மெயின் ரோடுக்கு வந்து ரைட் எடுங்க, டீ கடையில் நிற்கிறேன். இந்தாங்க. சூப்பர், எதுவும் டேமேஜ்லாம் இல்லையே. எவ்வளோ பிரதர்? 88,000. 88,000. குமாரராஜன். மச்சி, பார்ட்ஸ் மாத்தின எல்லா லேப்டாப்பையும் ரிட்டர்ன் அமைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறோம். நைட்டு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணேன், ஒன்றுமே டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நெட்வொர்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது சார், செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, நெட்டே அடுத்த வாரம் தான் எடுக்க போகிறோம். நல்ல பையனாக இருக்கான். மச்சி, ரிட்டர்ன் வந்த எல்லா பிராண்ட் நியூ லேப்டாப்ஸையும் இம்மீடியட்டாக ஆன்லைனில் சேல் பண்ணி ஜாப் முடிக்கிறோம். கூல் டூட், ஆல்ரெடி அந்த வேலை வித்துன்னு தான் இருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும் வேணும், இப்பவே வேணும். நோ ஐஸ்கிரீம். அப்பா ப்ளீஸ் பா. ஆமாம், குடும்பத்தோடு தான் போயிட்டுருக்கான். வேறு யாரும் இல்லை, பொருள்லாம் ரெடியாக இருக்குது.
இதுதான் கரெக்டான டைம். நான் சொல்லிட்டே இருக்கேன் ஐஸ்கிரீம் வேணான்னு. நைட் டைம்ல நோ ஐஸ்கிரீம். அப்பப்போ நான் இனிமேல் ஐஸ்கிரீம் கேட்கவே மாட்டேன் ப்ராமிஸ். காரை ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, நோ ஐஸ்கிரீம். சிட். அண்ணே வண்டியை ஒதுக்குறான். போறங்கிட்ட வண்டியை. What flavor you want? வெண்ணிலா. Okay, I'll get எனக்கு நான் சொல்லியும் கேட்க. 2 வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் கார் கொடுத்துருங்களேன். அண்ணே நம்மளை பார்த்தானே வரான். என்னங்கடா ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். ஸ்கெட்சா? ஆ, வெளியூரா? எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓ, பொருள் வேறு போட்டேன்னு வை. என் வீடு பக்கத்தில் இருக்கு, வரியா? நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி 3 பேர் தனியாக தான் மடியில் இருக்கோம். சென்ட்ரி யாரும் இல்லை, வரியாடா? இன்னொன்று பண்ணுற, விட்டு நான் திரும்பி வரேன். வெயிட் பண்ணுறியா? குட். இங்கேயே 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. K4 போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி வரும், சரியா? யார் got your ice cream ladies? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, nothing to worry. Jokers. போலாமா? போலாம். You want to go for a drive or you want to go home? Home. Sleepy? No. Let's go home. தூத்துக்குடி ஆளுங்க சார். ரத்தனை தான் வர வச்சுருக்கான். அவனே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கான். அட்டெம்ப்ட் மிஸ் ஆன உடனே ஆல் அப்ஸ்கன் சார். அவனோட 2 வீடும் நம்ம சர்வேலன்ஸில் தான் சார் இருக்குது. மொபைல் சுவிட்ச் ஆஃப், ட்ராக்கிங்கில் போட்டிருக்கோம். 24 ஹவர்ஸில் பிடிச்சிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். வீட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு யார் காமிச்சா? சார் குரு சாரும் மதியம் இருக்காங்க சார். நான் கால் பண்ணேன் சார். இல்லை வேணா, லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். Hey, laptop and cartoons, right? Stand back. இனியா, Sir, என்னாச்சு? அம்ஜத், wet cloth கொண்டு வா. இனியா, என்னாச்சு? என்ன? இனியா, Take her. Let's go out. பாத்துடா, பாத்து. Okay, don't worry now. பயப்படாத. ரத்தன ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். அவனுங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். நம்ம சஸ்பெக்ட் உள்ளலாம் வெட்டு குத்து அவ்வளோதான் சார். இந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. கரெக்ட் தான். உங்களுக்கு லேப்டாப்ல என்ன தெரியாது? ஆமாம் சார். யா சார், கண்டினியூஸாக லேப்டாப் யூஸ்லேயே இருந்திருக்கு. எஸ்எம்பிஎஸ், மதர் போர்டு இதெல்லாம் பழசாக இருக்குது சார். அதனால் நார்மலை விட 10 டைம்ஸ் அதிகமாக ஹீட் ஆயிருக்கு சார். பேட்டரி இன்ஃப்ளேஷனில் வெடிச்சிருக்கு சார். பழசா? வாங்கி 10 நாள் கூட ஆகல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாம் பழசாக இருக்கே சார். இல்லை பிராண்ட் நியூ. பளிச்சுன்னு ஓப்பன் பண்ணி இல்லை. எங்கே சார் வாங்கினீங்க? சார், we are extremely sorry for what really happened. எங்கள் சைட்லேருந்து முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம். ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் சார் நாங்கள். நீங்கள் ஈஸி கார்ட்லேருந்து வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் தான் விற்றோம்னு கிடையாது சார். we have lakhs of products. அதை விற்கிறதுக்கு thousands of dealers இருக்காங்க. ஒவ்வொரு டீலர்ஸோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆத்தரைஸ் பண்ணுவோம். நீங்கள் லேப்டாப் வாங்கினது ஏஎல் ட்ரேடர்ஸ். இவங்களோட ப்ரொஃபைல் நீட்டாக தான் சார் இருக்குது. இன்வாய்ஸில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். சார், துபாயிலேருந்து வந்து 1 மாதம் தான் ஆகுது. 20 நாள் முன்னாடி தான் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ கலர் பிடிக்கலான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கா? இங்கே இருக்குது சார். ஓ யா, செக் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண செக் பண்ண மாட்டிங்களா? அப்படியே பேக் பண்ணி வேறு ஒருத்தர் விற்றுருவீங்க போல இருக்குல்ல? சார், ரிட்டர்ன் ரீசன் பார்ப்போம். அதை பொறுத்து தான் எக்ஸாமின் பண்ணுவோம். இதில் கலர் தான் ரீசனாக சொல்லியிருக்காங்க. அதனால் டேமேஜ், கிராச்சஸ், ஒர்க்கிங் கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணுவோம். பக்கா வந்தால் மறுபடியும் பேக் பண்ணுவோம் சார். இதுவரையும் தப்பானதே இல்லை சார்.
கிடச்சிதா? சார் நம்பர் சுவிட்ச் ஆஃப் சார். டீட்டெயில்ஸ் விசாரிக்க சொல்லுங்க சார். இதில் கஸ்டமர் அட்ரஸ் எங்கே இருக்குது? சார் பக்கத்து வீடு சார். 6 மாசமா பூட்டி தான் இருக்கு. எல்லாரும் அப்ராட்ல இருக்காங்க சார். சார் நல்லா ஞாபகம் இருக்கு சார், இந்த வீடு தான் சார். வீட்டுக்கு உள்ளே போய் டெலிவரி பண்ணீங்களா? இல்லை சார், நான் கால் பண்ணும்போது அவர் வெளியே போயிருந்தார் சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். நான் இங்கே தான் சார் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அவரே வந்து வாங்கிட்டு போயிட்டார் சார். எதில் வந்தா? சார் கால் டாக்ஸின்னு நினைக்கிறேன் சார். ஓலா சார். பார்க்க எப்படி இருந்தா? பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தார் சார். நல்லா கலராக ஹைட்டாக இருந்தார் சார். அம்ஜத் சார் சிசிடிவி தெருவில் ஏதாவது வீட்டில் இருக்கான்னு பாருங்க. இப்போ சொல்ல டேட்டில் ஏதாவது கிடைக்காதுன்னு பாருங்க. ஓகே. காரமா இருந்ததுல்ல? காரமாக இருக்கா? அப்படின்னு தெரியல மச்சான். என்னாச்சு, தலைவலிக்குதா? தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் நினச்சேன், நல்ல வேலை இல்லை. தெரிஞ்சவரா இருந்தா என்ன? அதெல்லாம் கேட்கக்கூடாது மச்சி. கேட்டாலும் சொல்ல மாட்டா. எவ்வளோ வேணா பழகலாம், ஆனால் பர்சனல் விஷயம் எதை கேட்டாலும் ஷேர் பண்ண மாட்டா. ஏய் ஏன் இப்படி? நான் கேட்கலமா, சித்தி கேட்குறாரு. நான் எதுவுமே கேட்கல. டேய் விட்றா, தோணும் போது அவளே சொல்லுவான். செக். என் அப்பா ஒரு ஆல்கஹாலிக். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கிளப்லேயே தான் இருப்பார். கிளப்னா டான்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இல்லை, சூதாட்டம். ஒரு நாள் கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டார். நல்ல குடி. கூட இருக்கிறவன் உசுப்பேத்தி என்னை வச்சு ஆடி தோத்துட்டார். அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பிளான் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணான். இப்படிலாம் கூட நடக்குமான்னு இருக்குல்ல. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என் அம்மா அப்பா கையில் இருந்த காசு கொடுத்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. 8 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கேன். ஆனா இனிமே அந்த கவலை இல்லை. நீயே சொல்லு. பே பண்ணிட்டியா? இன்னைக்கு ஏன் ட்ரீட்? என்ன திடீர்னு ட்ரீட்லாம்? வீட்டில் பிரச்சனை சாலாயிச்சா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகலை, ஆனால் இனிமேல் பயப்பட தேவையில்ல. அப்படின்னா? வேலை கிடச்சிருச்சு மால்டீவ்ஸில், W ஹோட்டல். ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சித். என்ன திடீர்னு சொல்கிற? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். செம்ம நியூஸ். எப்போ ஜாயின் பண்ணும்? 2 வீக்ஸில். 2 weeks. அவ்வளோ சீக்கிரமா? விசா ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். என் நம்பர் கால் பண்ணு மச்சி. ஓகே மச்சி. என்னது? பேசாதே போ ஓடி. நானும் உன்னை சிக்னல்ல பார்த்து விழுந்தேன். நானும் உன்கிட்ட நம்பர் வாங்கினேன். நானும் உன் பின்னாடி வந்து பழகினேன். ஆமாம். பேசாத போ. மச்சி ஃபீல் பண்ணாத, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அட என்ன தேவா. ஸ்ரேனி எங்கேயும் போக வேணாம். ஏய் ஒன்றும் சொல்லாத, இங்கேயே ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னு தான். கிடைக்கலன்னா என்ன, நாமளும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக என் மைண்டில் இருக்கிற பிளான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் பண்ணுறோம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டி ஸ்பா. நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? உங்கள் 2 பேர் டேலண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேவையான ஃபண்ட்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒன்றா ஒரே இடத்துல ஒரே லைஃப், கடைசி வரைக்கும். இந்த பிரியறது, தூரமாக போகிறது, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். நாங்கள் உங்களால் இப்போ வாழற லைஃபே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கும் மேலே. நிஜமாக நடக்குமா? ப்ராமிஸ். மச்சி என்ன ஓகே தானே? அட என்ன யா, லவ் இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா என்ன? சாரி. சரி ரைட்டு. எந்த பாட்டு மச்சி? சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி லேப்டாப் பிளாஸ்ட்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கான எந்த ட்ரேசஸும் இல்லை. ஸோ இதில் பர்சனல் வெஞ்சஸ் எது இருக்குமே எனக்கு தெரியல சார். இது 100% பார்ட்ஸ் மாற்றினதுனால நடந்த ஆக்சிடென்ட் தான் சார். இது சும்மா விளையாட்டுக்கு பண்ண ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் ப்ராடக்ட் டேம்பரிங். இட்ஸ் அ வெல் பிளான் கிரைம். ஒரு 30 செகண்ட் முன்னாடி லேப்டாப் பிளாஸ்ட் ஆயிருந்தா தேங்க்ஃபுல்லி நம்ம வீட்டில் ஒன்றும் ஆகலை. இதை அப்படியே விட்டோம்னா வேற ஒருத்தர் வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஏதோ ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த அட்ரஸில் யாரும் இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? கொடுத்த கான்டாக்ட் நம்பர் ஃபேக் ப்ரூஃப் எடுத்தது.
அந்த ப்ரூஃப் அவனுக்கு எப்படி கிடச்சிது? எல்லாமே பிளான்டாக ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இது ஒரு லேப்டாப்காக நடந்த விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் a ஸ்கேம். எப்படி சார் ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குவான், பார்ட்ஸ் மாற்றுவான், அதை ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் சேஃபாக போயிடுவான். ஒரு வெப்சைட்டில் கூட அவனை ட்ரேஸ் பண்ண முடியல. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஆன்லைன் வர்த்தகம் எவ்வளோன்னு தெரியுமா? 2 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 10 கோடி பேர் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறான். நம்ம தேடிட்டு இருக்கிறவன் அந்த 10 கோடி பேரில் ஒருத்தன். டெய்லியெல்லாம் பண்ண மாட்டான், என்னைக்காவது ஒரு நாள். ஆர்டர், டெலிவரி, ரிட்டர்ன். ஒரு 1 வீக் ஜாப் தான் அவனுக்கு. பக்கா சேஃப். இன்ஃபேக்ட் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. அப்புறம் எப்படி தான் சார் பிடிக்கிறது? சைபர் செல்ட்டு சொல்லி மேஜர் ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்ப சொல்லுங்கள். ஓகே சார். சிட்டிக்குள்ளே கேஷ் ஆன் டெலிவரி மோடில் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி அதை இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணுற கஸ்டமர்ஸோட ஐடி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க சொல்லுங்கள். அப்படி பண்ணால் சான்ஸ் இருக்குது we can get it. இது வரைக்கும் அவன் பண்ணதை வச்சு அவனை பிடிக்க முடியாது. இனிமே அவன் பண்ண போகிற தப்பை வச்சு அவனை பிடிக்கலாம். ஹாப்பி? வேற லெவல் மச்சி. லவ் யூடா. நான் சொன்ன ஐடியா ஓகே தானே? செம்ம ஐடியா. நடந்தா செம்மையா இருக்கும். நடந்தாலா? நடக்கும். அதுக்கு நிறைய காசு வேணும் மச்சி. நம்ம கிட்ட சேவிங்னு ஒன்று இல்லவே இல்லை. இருந்த காசுல வேற ஜாலி பண்ணிட்டோம். ஸோ வாட்? இனிமே ரெடி பண்ணுவோம். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்றோம் மாட்டுமான்னு கூட யோசிச்சதில்லை. ஆனா இப்ப இந்த லவ், ஃபியூச்சரு, கல்யாணம் மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு மச்சி. அது எப்படி மாட்டாமல் இருப்போம்? டெஃபினட்டாக மாட்டுவோம். ஒரு சேயிங் இருக்குல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு. இட்ஸ் ட்ரூ. பல நாளாக ஒரே தப்பை பண்ணுற திருடன் தான் மாட்டுவான். மாற்றி மாற்றி வேற தப்பு பண்ணுறவன் மாட்ட மாட்டான். நம்ம இனிமேல் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல. வேற என்ன பண்ண போறோம்? மச்சி, இந்த ரிமோட் லாக்கிங் அன்லாக்கிங்காக காரில் ஒரு சென்சர் இருக்குது. இந்த ரிமோட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த ரிமோட்டில் இருந்து போகிற ஃப்ரீக்வன்சி தான் காரில் இருக்க சென்சர் கேட்ச் பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு காருக்கும் தனித்தனி சென்சர், தனித்தனி ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? காரில் இருக்க சென்சர் மாதிரி டிவைஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்மளால அந்த ஃப்ரீக்வன்சி கேட்ச் பண்ண முடியும். எப்படி? ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போ. ஓகே. A1, A2, A3, A4, A5, A10. ஓகே. ரோல் ஜாம் டிவைஸ். இப்போ அன்லாக் பண்ணு. இப்போ நம்ம காரோட ரிமோட் ஃப்ரீக்வன்சி இந்த டிவைஸோட சிங்க் ஆயிடுச்சு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எந்த கார் வேணாலும் அன்லாக் பண்ணலாம், இன்க்ளூடிங் லக்ஸரி கார்ஸ். மச்சி கிஸ்ஸா பாருடா. இதுக்கப்புறம் நம்ம கார் தூக்க போறோமா? ஓ, தூக்கிடலாம். ஆனா ஒரு half an hourல மாட்டிப்போம். அப்புறம் காருக்குள்ள இருக்கிற எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தூக்க போறோம். சம மச்சி. இனிமேல் போற வழியில ஃபுல்லா அப்படியே அமுக்கி ஓபன் பண்ணே வரும். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் லக்கி ஃபெலோ யாருன்னு பார்ப்போம். மச்சான், பேட்டரிலாம் பக்காவா போட்டிருக்குல்ல? ஓகே. ஏய், ஏதோ ஒரு ஆடு சிக்கிருச்சுடா. ஐயோ, மொதகாரே BMW கெத்து மச்சி. $50 லட்சம் காரு உள்ள எப்படி 5 லட்சத்துக்காச்சும் ஏதாவது தேரும். அவனை அப்படியே ஃபாலோ பண்ண மச்சி. மச்சி ரெடி.
ட்ரை பண்ணலாமா? ஸ்மைல். ஓ இந்த ஆங்கிள் வேணாமா? ஏய் இது என்ன புதுசா? ஃபில்டர் போட்டுருக்க நீ Official call. தெரிவே. என்ன போட்டு நம்ம மட்டும் நிக்கவே மாட்டேங்கடா. ஹலோ இங்க பார். Hi, I just saw your ad for laptop in SNG. ஓகே Actually, I'd like to buy it, but price தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சாரி பட் absolutely no negotiation. It's a brand new laptop. Next week I'm getting a Mac. அதனால தான் சேஞ்ச் பண்றேன். பட் இதோட பெட்டர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. Okay, fine. எங்க மீட் பண்ணலாம்? உங்க லொகேஷன் எங்க? உங்க நம்பர் கொடுங்க. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன். ஆசையா வளர்த்தது. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா வெப்சைட்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணியாச்சு சார். ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடக்குது அலர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை சார். ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். வெப்சைட்ஸ் பேருக்கிட்டு போயிடும்ல, தே லூஸ் credibility ஆல்சோ. அவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறது? நமக்கும் ஒரு லீடும் கிடைக்கல. கிடைக்கும். எங்கே போகுது? சம்திங் will open up. சொல்டா. பர்சனல் வீடியோஸ்டா. மால்டீவ்ஸ் ட்ரிப்பில் ஒரு சும்மா ஃபன்னுக்காக எடுத்தோம். எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான்டா இருக்குது. காலைல வீட்டிலேருந்து கிளம்பும்போது லேப்டாப் காரில் தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது காணோம். நடுவில் கார் இங்கே நிறுத்தினியா? ஒரு கிளைண்ட் பார்க்க போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்தியிருந்தேன். எந்த ஏரியா? மந்தியாவலி. எங்கே பார்க் பண்ண? ரோட்டில் தான். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். லாக் பண்ணிட்டு தான் இறங்கினியா? கண்டிப்பாக. ஷுவர்? 100%. See, there are two possibilities. உன்னை நல்லா தெரிஞ்சவங்க யாராவது லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உன்னை மிரட்டலாம். உனக்கு மிரட்டல் கால் எதுவும் வரல? நோ த்ரெட் கால்ஸ் as yet? Nothing. Yeah. I think இது வந்து ஒரு ரேண்டம் theft தான், லைக் திருட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி லேப்டாப்லாம் திருடி விற்கிறதுக்கு சென்னையில் 2-3 இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் எக்ஸ்டென்சிவாக செக் பண்ண சொல்லியிருக்கேன். திருடின ஒரு 2 நாள்லேயே பஜாரில் வந்துடும். பார்க்கலாம். சார் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். எங்கேயுமே இல்லை, சொல்லி வச்சிருக்கேன் சார். எல்லாமே செக் பண்ணு. லெட்ஸ் லுக் அட் OLX, குவிக்கர், செல்லர், கிரேட் டீல், ஒன்று விடாமல் தரவாக செக் பண்ண பார்க்கலாம். இன்னைக்கு போஸ்டான ஆட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ண. யா பிரதாப், ஏன் லேப்டாப் தான் இது? ஐ ஷோ இட்ஸ் யோர்ஸ்? யா, அதை பாரு, இந்த லோகோ பக்கத்தில் டேமேஜ் கூட இருக்கு. ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். 4:30க்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, கால் தட் நம்பர். கேஷுவலாக பேசு, அவன் டவுட் இருக்கக்கூடாது. ஹலோ. ஹலோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க. உங்கள் ஆட் OLXல பார்த்தேன். சோனி வாய்வ். அந்த சோனி லேப்டாப். சொல்லுங்க சார். ப்ரைஸ் தான் ஃபைனலா? சாரி சார், நோ நெகோசியேஷன். இல்லை, நோ இஷ்யூஸ். நல்ல கண்டிஷனில் தானே இருக்கு சார். ப்ராக்டிகலி பிராண்ட் நியூ சார். ஐ கேன் ஷோ யூ. ஓகே, வாங்கணுன்னா எங்கே மீட் பண்ணலாம்? நாளைக்கு மார்னிங் ராக் ஸ்டோன். ஹலோ சார், வந்துட்டீங்களா? I've already reached. சார், ஒரு 5 மினிட்ஸ் சார், கொஞ்சம் டிராஃபிக். நோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்க, நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஷூர் சார். பை த வே, நான் ஒரு கிரே ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்ல இருக்கேன். நீங்கள்? க்ரீன் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ். சார், நான் வந்து கால் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். நம்ம ப்ளூ ஜீன்ஸ் அண்ட் க்ரீன் டிஷர்ட். வந்ததும் அவனை கேஷில் ரிசீவ் பண்ணு. அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவன் லேப்டாப் வாங்கி செக் பண்ணு.
அது உந்துன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே எனக்கு சிக்னல் கொடு and then we'll take care. ஓகே ஐ வில் ஹேண்டில் இட். மச்சி ஏரியா ஃபுல்லா மாம்ஸ் அப்படியே சார். எக்ஸ்கியூஸ் மீ. மச்சி ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டிருப்போம் தெரியுமா? அசால்ட்டா உள்ள ஒரு போலீஸ் வெளில ஒரு போலீஸ். ஏதோ எஸ்ஐ ஏட்டுன்னு நினைச்சிடாத, ஏசிடிசி வந்துக்கிறானுங்க. உன் டிஷர்ட் கலர் முதல் கொண்டு சொல்றான் மச்சான். ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணி பண்றோம்னு நினைச்சு சப்பையா மாட்டிருப்போம். மாட்டிருந்தா சீன் ஆயிருக்கும். ஆமா, அந்த நம்பர் ஆஃப் பண்ணிட்டியா? ஹே ரிலாக்ஸ் மீரா. சரி, அந்த பேக்ல எவ்வளவுதான் பைசா இருந்துச்சு? 3000 மெஸ் பில் கட்டுறதுக்காக ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. வேற ஏதாவது வேல்யூபிள்ஸ்? வேற என்ன இருக்கு? நல்ல வேலை மொபைலை கையில் தான் வச்சுருந்துருக்கா. இட்ஸ் ஓகே. போட்டும் விட்டுரு மீரா. 3000 தானே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அதான் முக்கியம். 3000 தானா? அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? கை வலிக்க எத்தனை பேருக்கு கால் பிடிச்சு விட்டுருக்கேன்னு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன். 3000 தான். சரி, இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்ட போலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ் மீரா. கம் ஆன் மீரா. போலீஸ் கிட்ட போய் இப்போ என்ன நடக்க போகுது? அப்ப எங்க போனா நடக்கும்? எங்க போனா என் பணம் கிடைக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நேர்மையா சின்சியரா உழைச்சி சம்பாதிச்ச பணம் நான் தொலைச்சிட்டு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆனா யாரோ ஒருத்தன் அதை ஈஸியா திருடிட்டு எங்கேயோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. எப்படி இந்த மாதிரி ஆளுங்களாலெல்லாம் நிம்மதியா வாழ முடியுது? டோன்ட் வரி மீரா. அவன் இப்போ இந்த மொமெண்ட் வேணா தப்பிச்சிருக்கலாம். நீ வேணா பாரு, நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவான். தப்பு பண்றவங்க அப்படிலாம் ரொம்ப நாள் தப்பிச்சிட முடியாது. சாரி, அவன் மேல இருந்த கோவத்துல கத்திட்டேன். நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சரியாயிடுவேன். அப்புறமா கால் பண்றேன். ஓகே. ஃபோனில் பேசும்போது ரொம்ப நார்மலாக தான் பேசலாம். எப்படி ஸ்மெல் பண்ணேனே தெரில. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு சார். ஆன்லைனில் ஆட் போஸ்ட் பண்ண ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணதில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரீ வைஃபை கட்டுது சார். வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீக்வெண்ட் எந்த டவர் கனெக்டாக இருக்குது? மேக்ஸிமம் அசார்டட் லொக்கேஷன்ஸ் தான் சார். நாவலூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற டவர்ஸ்லேருந்து ஓரளவு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆயிருக்கு சார். E9 சொல்லி டைப் பண்ண சொல்லுங்கள். வாய்ஸ் வச்சு பார்த்தா ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. படித்தவனாக தான் இருப்பான். மைட் பி டீசென்ட் அண்ட் வெல் ட்ரெஸ்ட். இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுங்க and then we'll see. Okay? ஃபர்ஸ்ட் ஆன டே மச்சான்.